இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளில் ஏதோ ஒரு கலக்கத்தோடு நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் கலக்கம், கவலையோடு சொல்லிக்கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இப்படியாய் ஒரு பக்தன் அழகாய் பாடுறார், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும் சொல்லிட்டு. அதே பக்தன் கடைசியாய் பாடல் வருகிறது, என் இதயம் இயேசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு வரியில். இதை கேட்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு கலக்கத்தோடு ஏதோ ஒரு கவலையோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை வசனங்கள். இதை பார்க்கும் பொழுது அப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட வெளிப்படும் பொழுது உங்களுடைய கவலையும் உங்களுடைய கலக்கத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறதே, கர்த்தருடைய வார்த்தை அப்படியா அழகா சொல்லுகிறது. யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. நம்ம இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த இருதயத்துக்கு தேவையான வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. அவர் மேல நம்ம விசுவாசம் வைத்துட்டோமா, நம்ம கலங்கி இருக்கிற நம்முடைய எல்லா கலங்களும் மாற்றி ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். நேற்று நடந்த நிகழ்வுகள் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை அனுதினமும் நம்மளை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறது. எத்தனை வாலிப பிள்ளைகள் நேற்று நடந்திருப்பதை நம்ம அறிந்திருக்க முடிகிறது. இருந்தாலும் அது எதற்காக செய்யறாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரியாம இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அது தினம் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னு தெரியாமவே இருக்கிறது. நிறைய நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பு மெய்யான ஒரு அன்பு, மற்றவருடைய அன்பு எல்லாம் பொய்யானதாய் காணப்படுகிறது. அதனால நீங்க சோர்ந்து போயிட்டு கலங்கி நிற்க தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த நேரத்துல எங்க இருதயம் கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய இருதயங்கள் கலங்கியிருக்கிற இந்த இருதயத்தை நீங்க சந்தோஷமாய் வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களிடத்துல நாங்கள் விசுவாசமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை நினைத்து கொள்ளும்படியா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கலங்கிய இருதயத்தோடு காணப்படுகிற எல்லா இருதயங்களும் இப்பொழுது லெகுவாய் மாறுவதாக. என் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற நாங்க ஒருபோதும் ஆண்டவரை சோர்வடையாதபடி கிருபை செய்யும். ஆண்டவரே, ஏதோ ஒரு கலக்கத்தோடு, எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு, குடும்பத்தை குறித்து கலக்கத்தோடு, பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஒரு விடுதலை. இப்பொழுது அந்த கலங்கி இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள உம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நீங்கள் கலங்காமல் இருப்பீராக என்ற வார்த்தையின்படியாய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. ஆமென். அப்படி அந்த வார்த்தையின்படி அற்புதம் செய்த அதிசயங்களை காணப்பண்ணும். நீங்களே பொறுப்பிடும், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஜீசஸ் பிளஸிங் வேர்ல்டு அநேகருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதே போல சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.